ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம். யார் போகிறோன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்டு தான் போகிறோம். எங்கேயுமே இல்லை, நம்ம பாண்டி கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது நான் தேர்ஸ்டே போனேன். ஆனால் ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுவேன். தேர்ஸ்டே எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லை, ஸோ விசேஷமும் இல்லை. ஆனால் எனக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் கிளம்பிட்டேன். இந்த டேயில் நான் என்னென்னா ரொட்டீன் பண்ணுறேனோ அதை இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய மேக்கப் நான் எப்போயுமே பண்ணுற மேக்கப். ஸோ சிம்பிளாக நான் என்னென்ன மேக்கப் பண்ணுவேனோ அதை தான் நான் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். நான் எப்போயுமே சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் போடுவேன். சன்ஸ்க்ரீன் போட்டு லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஐப்ரோ நான் ஃபில் பண்ணுவேன். ஸோ எப்போயுமே நான் ஐப்ரோ போடுவேன். ஏன்னா எனக்கு ஐப்ரோ ஸோ லைட்டாக தான் இருக்கும். ஐப்ரோ போட்டு லிப்ஸ்டிக் எப்போயுமே நான் போட்டு தான் இருப்பேன். ஸோ லிப்ஸ்டிக்கும் ஐப்ரோவும் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஐலைனர் லைட்டாக விங்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு பொட்டு வச்சுட்டு லிப்ஸ்டிக் வச்சுட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய டே ரொட்டீன். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறதுக்காண்டி கிளம்பிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டும் என் கூட ஜாயின் பண்ணிட்டா. ஸோ நானும் அவளை தான் போகிறோம். ஆஃப்டர் லாங் டேஸ் கழித்து இப்போ தான் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். அதனால் நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஏடிஎம் இருக்கான்னு போய் பார்த்தோம். ஏடிஎம் இருக்குது, ஆனால் ஏடிஎம்மில் அமௌண்ட் இல்லை. ஸோ நம்ம பெரியாரில் போய் ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா பெரியார்லேயும் ஏடிஎம் தேடிட்டே இருந்தோம். ரொம்ப லாங்காக இருந்தனால சரி நம்ம பஸ்ஸு வந்துருச்சு. ஃப்ரீ பஸ் வேறு, ரொம்ப அப்படியே ஜாலியாகிடுச்சு. அதனால் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு போய்கிட்டே இருக்கப்போ என்னடா மதுரையில் கடலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது மேலமடைக்கிட்ட இருக்கிற கம்மா தான். ஸோ இவ்வளோ தண்ணி சூப்பராக இருந்துச்சு. வியூ பாயிண்ட்டே சத்தியமாக இது கடல் மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் நாங்கள் ரசிச்சுக்கிட்டு போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பாண்டி கோயில்கிட்ட ஒரு ஏடிஎம் இருந்துச்சு. அங்கே போய் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ மாலை, தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே பாண்டி ஐயாவுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு நம்ம கோயிலை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் பாண்டி கோயில். இங்கே இன்றைக்கி தேர்ஸ்டேனால் அவ்வளோவா கூட்டம் இருக்காது. ஸோ ஃப்ரைடே, சண்டேலாம் ரொம்பவுமே செம்ம கூட்டமாக இருக்கும். நம்ம லைனில் நிற்கலான்ட்டு போனோம். டக்கு டக்குன்னு போய் சாமியை பார்த்தாச்சு. ஸோ சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா சாமி கும்பிட்றப்ப வீடியோ அலோ கிடையாது. ஸோ அதை அப்படியும் மீறி நம்ம ட்ரை பண்ணி எடுத்து நான் 2-3 கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. நான் இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியாக என்னால் முடிஞ்ச அளவு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ போக முடியாதவங்க அப்படின்றவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு பட்டையை போட்டு பூஜையும் முடித்து நம்மளை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க நல்லபடியாக. ஸோ கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்து கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. பாண்டி கோயிலில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா தான் நாங்கள்லாம் போவோம். ஸோ இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக வந்திருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே என்னன்னா செம்ம கூட்டம். இங்கே பக்கத்தில் உட்காந்தோன்னா தடன்னு ஓடுறாங்கண்ணா, என்னடா அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்மளும் ஆட்டோ ஏறுறதுக்காண்டி வந்துட்டோம். ஆட்டோவில் ஏறி நம்மளையும் சேஃபாக நம்ம வீட்டில் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கும் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, எனக்கும் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணுனால நாங்கள் கடைக்கு போய் சிக்கன் 65 மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி முட்டை குழம்பு தான். ஸோ நான் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இன்னும் அவள் கதை பேசிகிட்டே சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டே தான் இருக்கா. ஸோ ஃபைனலாக என்னடா இவ எதுக்காண்டி வந்திருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் த்ரெட்டிங் பண்ணணும், எனக்கு த்ரெட்டிங் பண்ணி விடு அப்படின்னு சொன்னால், நான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் நானும் த்ரெட்டிங்லாம் பண்ணி அவளை அனுப்பிச்சி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் லுக்கு. நான் லைட்டாக மட்டும் அவள் ஸ்கின்னை கட் பண்ணிட்டேன். ஏன்னா அவளுக்கு ரொம்பவே திக்கான ஹேரு ஐப்ரோவில். அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஃபோன் பண்ணால் காலேஜ் முடிச்சுட்டு, எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணி விட்டுட்டு இவளையும் போய் எங்கள் வீட்டில் விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஸோ ஈவினிங் டைமில் டீ குடிச்சிட்டு மறுபடியும் எங்கே போயிட்டோன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வீட்டில் ஐயப்பன் சாமி கோயிலில் இன்றைக்கி பூஜை பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி மலைக்கு போகிறனால நான் அங்கே போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு நானும் அந்த அக்காவை மீட் பண்ணிவிட்டு
நானும் அவங்களும் டீ குடிக்க வந்துட்டோம். ஸோ வந்து டீயை வந்து குடிச்சு முடிச்சுட்டு இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் டீ குடிச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. 1 இயர் கழிச்சு வந்து மறுபடியும் இந்த ஷாப்புக்கு வந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த டீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ 10 ரூபாய்க்கு ஒர்த்து தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டீயும் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டு நிறைய கொடுங்க.